ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெபா வெப்கம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அரிய மூலிகை செடியான நீர்முள்ளி. இந்த நீர்முள்ளி பல மருத்துவ குணங்களை கொண்டது. இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். இந்த நீர்முள்ளிக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் உள்ளன என்று வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ. நீர்முள்ளி மூலிகை செடி தமிழர் வாழ்க்கையோடு பிணைந்த ஒரு மூலிகை செடி ஆகும். மூலிகை செடியின் தாவர பெயர் பொட்டானிக்கல் நேம் அஸ்டர் அகந்தா லாங்கிஃபோலியா. இது ஒரு குறுகலான ஈட்டி வடிவத்தில் இலைகளையும் நீல கருப்பு சிவப்பு நிறத்தில் மலர்களையும் கணுக்களில் அணில் பற்களை போன்ற வெள்ளை நிற முட்களையும் கொண்டது. 60 சென்டிமீட்டர் வரை வளரும். சதுரமான இதன் தண்டு பகுதிகளில் சிறு முடிகள் போல காணப்படும். பூ 1 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். விதைகள் கருமையான நிறத்தோடு காணப்படும். குத்துச்செடியான இது நீர் நிறைந்த பகுதிகளில் தானாக வளரக்கூடியது. செப்டம்பர் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் பூக்கும். தமிழகம் எங்கும் காணப்படும் இந்த செடி முழுவதும் மருத்துவ பயனுள்ளது. முக்கியமாக சிறுநீரை பெருக்கி வியர்வையை அதிகப்படுத்தி உடலுக்கு ஊட்டம் தரக்கூடியது. வெண்புள்ளி, மேகநீர், சொறி சிரங்கு, சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சல், தலைவலி, காய்ச்சல், மலச்சிக்கல் போன்றவற்றை சரி செய்வதோடு ஆண்மை பெருக்கியாகவும் செயல்படுகிறது. நீர்முள்ளியின் சமூலத்தை முழுச்செடி கஷாயம் செய்து தினமும் குடித்து வந்தால் உடல் சோர்வு நீங்கி புத்துணர்வு கிடைக்கும். சிறுநீரக கல் அடைப்பு உள்ளவர்கள் இந்த கஷாயத்தை காலை மாலை என அருந்தி வந்தால் கல் கரைந்து சிறுநீருடன் வெளியேறிவிடும். நீர்முள்ளியுடன் திரிபலா சூரணம் சேர்த்து கஷாயம் சேர்த்து குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். வாயுக்களின் சீற்றத்தாலும் செரிமான கோளாறுகளாலும் ஏற்படக்கூடிய வயிற்றுப்புண்ணை குணப்படுத்த இதன் இலைகளை கஷாயம் செய்து குடித்து வந்தால் பலன் கிடைக்கும். மாதவிலக்கு கோளாறு உள்ள பெண்களும் வெள்ளைப்படுதலால் அவதிப்படும் பெண்களும் நீர்முள்ளி கஷாயத்தை குடித்து வந்தால் முழுமையான நிவாரணம் கிடைக்கும். மேலும் நீர்முள்ளி விதையுடன் முருங்கை விதை, தாமரை விதை, வெங்காய விதை சம அளவு சேர்த்து பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை சக்தி பெருகி தாம்பத்தியத்தில் முழு பலன் கிடைக்கும். இதன் விதையை தனியாக அரைத்து பசும்பாலுடன் கலந்து சாப்பிட்டாலும் பலன் கிடைக்கும். மேலும் இதன் விதையை பொடியாக்கி ஒரு வேளைக்கு 1/2 கிராம் முதல் 1 கிராம் வரை பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு நோய், நீர்க்கோத்தல் போன்றவற்றை குணப்படுத்துவதுடன் இரத்தத்தை சுத்திகரித்து ஆண்களுக்கு உயிரணு ஊறச் செய்யும். 40 கிராம் நீர்முள்ளி விதை, 20 கிராம் நெருஞ்சில் விதை, 10 கிராம் வெள்ளரி விதை சேர்த்து பவுடராக்கி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 200 மில்லி அளவாக காய்ச்சி பனங்கற்கண்டு சேர்த்து 1 வாரம் தொடர்ந்து காலை மாலை என குடித்து வந்தால் உடலில் உள்ள கெட்ட நீர் அனைத்தும் வெளியேறிவிடும். அத்துடன் நீரெரிச்சல், மேகநீர், வாத நீர் நீங்கி உடலில் உள்ள தாதுக்கள் வலுப்பெற்று உடல் வலுப்பெறும். நீர்முள்ளி விதை 30 கிராம், பாதாம் பருப்பு 10 கிராம், கசகசா 10 கிராம் எடுத்து 1 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து காய்ச்சி பாலுடன் சேர்த்து குடித்து வந்தால் தாது பலுப்படும். அத்துடன் தாம்பத்தியத்தில் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தும். நீர்முள்ளி சமூலம் 200 கிராம் எடுத்து நன்றாக கழுவி சிதைத்து அதனுடன் பெருஞ்சீரகம், நெருஞ்சில் விதை, தனியா, கோரியண்டர் தலா 50 கிராம் சேர்த்து 2 லிட்டர் தண்ணீர் சேர்த்து 1/2 லிட்டராகும் வரை நன்றாக காய்ச்ச வேண்டும். அதில் ஒரு நாளைக்கு 125 மில்லி முதல் 4 வேளை குடித்து வந்தால் உடல் பருமன் உள்ளவர்கள் மெலிய தொடங்குவார்கள். அத்துடன் வாத வீக்கம், கீழ்வாதம், அலர்ச்சி போன்றவை 3 நாட்களில் சரியாகும். நீர்முள்ளி விதையை 5 விரலால் அள்ளும் அளவு எடுத்து இரவில் ஒரு செவ்வாழை பழத்தின் உள்ளே வைத்து விட வேண்டும். அதை மறுநாள் காலை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட வேண்டும். இப்படி 30 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் தாது பலப்பட்டு தாம்பத்தியம் சிறக்க உதவும். இதேபோல் அமுக்கராங்கிழங்கு, ஓரிதழ் தாமரை, பூனைக்காளி விதை, ஜாதிக்காய், தண்ணீர் விட்டான் கிழங்கு மற்றும் நீர்முள்ளி விதை அனைத்தையும் சம அளவு எடுத்து தூளாக்கி கோழிக்குண்டு வருமளவு எடுத்து தேனுடன் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் ஆண்மை பலம் கிடைக்கும். வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டவர்கள் 1/2 டீஸ்பூன் இதன் விதையை பவுடராக்கி 200 மில்லி மோரில் கலந்து காலை மாலை 1 வாரம் குடித்து வந்தால் நோய் குணமாகும். நீர்முள்ளி விதையுடன் சம அளவு மாதுளம் விதை பொடி சேர்த்து 1 ஸ்பூன் வெண்ணெய் கலந்து சாப்பிட்டால் ஆண்மை பெருகி
தாம்பத்தியம் சிறக்க உதவும். மேலும் இந்த நீர்மூழ்கி உடல் திசுக்களுக்கு ஈரப்பதத்தை அளித்து உடலில் உள்ள தேவையற்ற நீரை வெளியேற்றி உடலுக்கு உறுதியளிக்கிறது. இந்த நீர்மூழ்கி மூலிகையில் விட்டமின் இ, புரதம், புரோட்டீன், இரும்புச்சத்து, நீர்ச்சத்து போன்றவை நிறைந்திருக்கின்றன. இரத்த சோகை ஏற்படும் போது உடல் வீங்கும், அதிக சோர்வு தோன்றும், மேலும் மேல்மூச்சு வாங்குதல் மற்றும் இளைப்பு ஏற்படும். அப்போது நீர்மூழ்கி குடிநீர் தயாரித்து 100 மில்லி வீதம் தினம் காலை மாலை இருவேளை குடித்து வர வேண்டும். குடித்தால் வீக்கம் குறைந்து உடலில் இரத்த அணுக்கள் அதிகரிக்கும், உடல் பலமடையும். நீர்மூழ்கி இரத்த சோகையை போக்கும் என்பது ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உடலில் வாதத்தன்மை தோன்றும் போது மூட்டு வலி ஏற்படும். இந்த வலியை போக்கி மூட்டுகளுக்கு அதிக உறுதியை கொடுக்கும் ஆற்றலும் நீர்மூழ்கி குடிநீருக்கு உள்ளது. இது உடல் உள்ளுறுப்பு வீக்கங்களையும் போக்கும். மேலும் இந்த நீர்மூழ்கி சர்க்கரையின் அளவையும் கட்டுக்குள் கொண்டு வந்து விடும். உடலுக்கு சக்தி அளிக்கும் மருந்துகளிலும் தாய்ப்பாலை அதிகரிக்க செய்யும் மருந்துகளிலும் நீர்மூழ்கி விதை சேர்க்கப்படுகிறது. விதை மட்டுமன்றி அதன் வேரும் இலையும் கூட மருத்துவ குணங்கள் நிறைந்தவை ஆகும். நீர்மூழ்கி குடிநீர் சூர்ணம் என்பது விசேஷ குணம் கொண்டது. இதில் நீர்மூழ்கி, நெருஞ்சில், சுரைக்கொடி, வெள்ளரி விதை, மணத்தக்காளி வற்றல், சோம்பு, கொட்டை நீக்கிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், மரக்கொண்டை புளி, பரங்கிக்காய் போன்றவை சேர்க்கப்படுகின்றன. இது நோய்களை தீர்த்து உடலுக்கு பலத்தை தரும். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த நீர்மூழ்கிக்கு எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா எதுவும் குறிப்பிடத்தக்க சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. எதுவும் சைடு எஃபெக்டை உண்டாக்காது இந்த மூலிகை. இந்த மூலிகையை நீங்கள் மருத்துவத்திற்கு பயன்படுத்துவதற்கு முன் கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையின்படியே அவருடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அவருடைய கன்சல்டேஷன் உங்களுடைய டாக்டரிடம் கன்சல்ட் பண்ணி அதன் பிறகுதான் எடுக்க வேண்டும். This video is meant for information purpose only, not for taking any medications or for diagnosis or for treatment on your own. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் பி கனெக்டட் வித் அவர் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.